இனிமையான நினைவுகள் தோன்றிவிட்டால் தனிமை கூட சுகம்தான் சொல்லிட்டு ஒரு கவிஞர் சொல்கிறாருங்க. இன்னொரு கவிஞர் சொல்கிறாரு, ஆறுதல் சொல்ல ஆள் இருந்தால் அழுகை கூட சுகம்தான் சொல்கிறாரு. இது போல தாங்க கோச்சிக்கும் போது நம்ம வீட்டில் இருக்கிறவங்க வந்து கெஞ்சி, சரி நான் செஞ்சது தப்பு தான், சரி சரி விடு விடு அப்படின்னு நம்ம கூட இருக்கும்போது நம்மளை கெஞ்சி நம்மளை சமாதானப்படுத்தும் போது அந்த கோச்சிக்கிறது கூட சுகம் தானாங்க. இது மறுபடியும் பார்ப்போங்க. ஆறுதல் சொல்ல ஆள் இருந்தால் அழுகை கூட சுகம்தான். ஆறுதல் சொல்லும் போது நமக்கு பிடிச்சவங்க காதலியோ இல்லை காதலனோ இல்லை கூட ரொம்ப நெருக்கமாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்போ, டேய் அதெல்லாம் விடுற மச்சான் பார்த்துக்கலாம், ஏங்க விடுங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம், விடுப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு நமக்கு நெருக்கமானவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஆள் இருந்தாக்கா நம்ம அழும்போது இன்னும் கொஞ்சம் நேரம் சேர்த்து அழலாமான்னு தோணும். ஏன்னா ஆளை நமக்கு பிடிச்ச மாதிரி ஆறுதல் சொல்ல ஆள் இருக்குது. ரெண்டாவது விஷயம் பாருங்கள், தனிமை இனிமையான நினைவுகள் தோன்றிவிட்டால் தனிமை கூட சுகம்தான். சந்தோஷமான விஷயங்களை மனசுக்குள்ளே ஆழமாக நமக்கு தோண ஆரம்பிச்சிடும். தனியே நிற்போம், ரொம்ப பார்க்க இனிப்பான விஷயங்கள்லாம் இருக்கும், நம்ம அதை நினச்சி மறுபடியும் சந்தோஷப்படுப்போம். என்றைக்கோ ஒரு நாள் மகிழ்ச்சியான தருணங்கள் நினச்சிருப்போம். அப்போ நம்ம கூட யாருமே தேவையில்லை, அந்த சந்தோஷம் மட்டுமே நமக்கு துணையாக இருந்து சந்தோஷம் கூடுதலாக அனுபவிப்போம். அதுபோல் தாங்க நம்ம கோச்சிக்கும் போது நம்ம மனைவியோ இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்போ யார் மேலே ஒருத்தர் மேலே கோச்சிப்போம். அப்படி கோச்சிக்கும் போது அவங்க விடுப்பா பார்த்துக்கலாம், சரி என் மேலே தான் தப்பு விடுன்னு சொல்லும்போது அந்த கோவத்தை இன்னும் கொஞ்சம் வீரியம் அதிகமாகி இன்னும் கொஞ்சம் நேரம் கோச்சிக்கலாமான்ற எண்ணம் வரும். ஆனால் இந்த கோவத்தை சமாதானப்படுத்துறதுக்கு உரிமையானவங்க இருக்கிற வரைக்கும் தான். போனால் போட்டுன்னு விட்டுட்டாக்கா இதெல்லாம் சாத்தியம் இல்லைங்க. அதனால் கோச்சிக்கிறதும் ஒரு சுகம் தான் சொல்லி முடிக்கிறேங்க. நன்றிங்க.